ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இவ்வளவு நாட்களாக நாங்கள் இந்திய அரசு அவர்களோடு நல்ல நட்புணர்வோடு கூட்டணி அமைத்தோம். இன்றிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்ற செய்தியை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நட்பு தொடர்மே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை என்ற செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேவைகள் சேவைகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அதிலே பணி சிறக்க நாங்கள் செயல்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். எங்க நோக்கம் இப்ப வெளியேறமே தவிர அந்த காலகட்டம் தேர்தல் காலகட்டத்தில் யாரோடு இணைய வேண்டும், யாரோடு பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து உங்களிடத்திலே தெரியப்படுத்துவோம். வேற காரணம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் என்பதே கூட்டணி சந்தர்ப்ப கூட்டம் தானே. கூட்டணி நிரந்தரமான கூட்டணி கிடையாது இல்லையா. நாங்க இப்ப இந்திய கூட்டணியிலிருந்து வெளியில போறோம், அவ்வளவுதான். நட்பு தொடரும், நட்பு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் அமைக்கப்படுவது ஒன்றுதான். அந்த தேர்தல் காலகட்டம் முடிஞ்சிட்டு வெளியில போயிட்டோம், அவ்வளவுதான். இப்பதான் நான் ரிலீஸ் பண்றேன், சொல்லல, இப்பதான் சொல்றேன், பத்திரிகை செய்தி மூலமா சொல்றேன். நிர்வாகிகளுடைய ஒப்புதலின் அடிப்படையில், மாநில செயற்குழு ஒப்புதலின் அடிப்படையில் வருகிற காலகட்டத்தில் தேர்தல் காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்று செய்திகளை சொல்லியிருக்கின்றால், அதனால இப்ப நான் வெளியில போறோம். அதான் சொல்றேன்ல, தேர்தல் காலகட்டத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து அந்த காலகட்டத்தில் தான் பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும். இப்ப சொல்ல முடியாது. அதாவது தவாக கட்சிக்கு பெரும்பாலான கட்சிகள் போறது வேறு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போகல. அதை போல புரிஞ்சுக்கங்க. மற்றவங்க போறதை பத்தி எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுடைய நிர்வாகிகளும் எங்களுடைய பொறுப்பாளர் யாரும் தாவாக போய் இணையல. எதை நோக்கி அவங்க போறாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் இங்க இருந்து சம்பாதிச்சம் போறா, கொள்ளையடிச்சம் போறா, ஒரு இடத்துல போய் சேர்றான். மக்கள் நம்பி உங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க, இந்த கொள்ளைக்காரனும் உங்களோட சேர்றான். ஒரு செம்பு பால்ல ஒரு துளி விஷம்தான், விஷத்தோட கலக்க வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறது, இந்த விஷத்தை உங்களோட சேர்த்து நீங்களும் அழிஞ்சு போக வேண்டாம். நல்லாட்சி புரிவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டேன்.